தமிழ் தமிழ் அப்படின்னு பேசிக்கினே எதுக்கு இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதுறாரு? கல்விதான் ஒரே ஆயுதம். இவர் என்ன படிச்சாரு? அது என்ன படிக்காதவங்க தான் படின்னு சொல்லி நிக்கிறீங்க. நீங்க என்ன பெருசா படிச்சு கீழ்ச்சிங்க வந்து கல்விதான் ஆயுதம்னு சொல்லி நிக்கிறீங்க. அப்ப உங்க கையில அந்த ஆயுதம் எங்க போச்சு? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கமல்ஹாசன் வந்து டோட்டலா சரண்டர் ஆயிட்டாரு, பதவி வாங்கிக்கணும், நான் உங்களை எப்படி குத்துறேன் பாருங்க. இதுக்கு அர்த்தம் சொல்றதுக்குன்னே ஒருத்தன் வருவான்டா இந்த பூமியில. அன்னைக்கு ரிமோட்டை வச்சு அடிச்சு போட்டு ஏதோ பேசினாரு. அதுக்கப்புறம் இழிவுபடுத்த வேண்டும் என்றால் அப்படின்னாரு. இன்னைக்கு உள்ளுக்குள்ள சேர்ந்துக்கின இந்த உறவாடி கெடு அப்படின்னு பஞ்சதந்திரத்துல ஒரு தந்திரம் இருக்கின்றது. சனாதன சங்கிலி, சர்வாதிகார சங்கிலி. அப்போ திமுக எதிராக தான் அவர் பேசியிருக்கார் அப்படின்றது நமக்கு வந்து அப்படியே புரியுதுங்க. தம்பி, இந்த மாதிரி சங்கிலியிலலாம் நீ மாட்டிக்கின்னு போய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்களை அசிங்கமா பேசக்கூடாது, இப்படின்ற சங்கிலிகள் எல்லாம் நீ கட்டுப்பட்டு இருந்தாயானால் நீ ராஜ்யசபா எம்பி ஆகவே முடியாது. எல்லாத்தையும் உடை தெரிந்து விட்டு இப்ப புரிகிறதா எதுக்கு நீட் வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்ட்டு? அங்கேயுமா சார் போய் நீட்டை பத்தி பேசணும்? திமுக அமைச்சர் கொண்டு வந்தாரு நீட்டு, அதனால இங்க காணாம போயிடுச்சு பல பேருக்கு அந்த டாக்டர் கனவுக்கு வேட்டு. இல்ல, பீகார்ல இத்தனை பேர் வாக்குகளை நீக்கினார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க, நீக்கினாலும் தப்பு, சேர்த்தாலும் தப்பா? பைத்தியக்காரன் மொபைல் சொல்லி நிக்கிறீங்க. சரி, இப்ப நான் கேட்கிறேன், 6.5 லட்சம் பேர் அங்க இருந்து போனவங்க இங்க வந்தாங்கன்னு சொல்றீங்களே, எங்க கணக்கு எடுத்தீங்க? வெக்கமா இல்ல உங்களுக்கு? ராகுல் காந்தியை வச்சு நம்மளால பாஜகவை தோக்கடிக்க முடியாது. பாகிஸ்தான்காரன் ஹெல்ப் பண்ணாதான் நம்ம வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியும், மோடியை தடுக்க முடியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் சக்கரவர்த்தி நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். சார், இருந்தாலும் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன் சார். நான் என்னாச்சு சார்? என்ன சார், உங்க ஹீரோ வரக்கூடிய கமல் சார் எப்பயாவது ராஜ்யசபால பேசுவார்னு நானும் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேச மாட்டேங்கிறார். அதை விட்டுட்டு போய் அகரம் ஃபவுண்டேஷன்ல போய் பேசியிருக்கிறார். இருங்க, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, அவர் வந்து லெட்டர் பேட்ல ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அப்படி சூர்யா ஜோதிகா அவங்களுக்கு பாத்தீங்களா? அப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இப்போ இந்த வீட்டில் சின்ன பசங்க நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புவோம். அது முதல்லலாம் பலப்பம் தான் பலகையில். அப்போல்லாம் வந்து இந்த கலர் பென்சில் வேணும் வேணும் அப்படின்னு அழுவோம். ரொம்ப வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் திடீர்னு அப்பா வந்து ஒரு நாள் கலர் பென்சில் வாங்கி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்பாவோடைய ஆஃபீஸ் ரெக்கார்ட்லலாம் கிறுக்குவோம். அப்புறம் அந்த வாரப்பத்திரிகை வந்துன்னா அதுக்கு மீசை போடுவோம். செவுத்துலலாம் வந்து கலர் கலராக நம்ம கிறுக்கி வைப்போம். அதுக்கப்புறம் வந்து இவன் கையில் எதுக்கு நம்ம கலர் பென்சிலை குத்தோம் அப்படின்னு பெற்றவங்க நொந்துப்பாங்க. அந்த மாதிரி லெட்டர் பேட் கட்ச உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல போல. இது யாருக்காவது ஒருத்தர் கடிதம் எழுதணுமே, அதனால வந்து ரைட்டு அப்படின்ட்டு அங்கதான் நேரம் போய் பேசிட்டு வந்துட்டார்ல. அப்புறம் கடிதம் வேறையான. சரி, எனக்கு ஒரு பெரிய டவுட்டு, தமிழ் தமிழ் அப்படின்னு பேசிக்கின்னு எதுக்கு இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதுறாரு? அவங்க வந்து தமிழர்கள் தானே, தமிழ் எழுத வேண்டியது தானே, ஏன் இங்கிலீஷ்ல எழுதுறீங்க? இந்த ஃபிலிம் காமிக்கிற வேலை தான் தப்புன்றது புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் அவர் எழுதி வச்சுக்கிறாரு. ஸோ சின்ன அந்த கையில் கலர் பென்சில் கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு, ஏதோ எழுதணும் அப்படின்ட்டு. அது லெட்டர் பேட் இல்லாதப்பெல்லாம் மோடிக்கு கடிதம் எழுதினார் கொரோனாவும் போது, ஞாபகம் இருக்கா? நம்ம கூட அதுக்கு வந்து பதவுரை பொழிவுரை போட்டு வெளுன்னு வெளுத்துருந்தோம். இப்போ லெட்டர் பேட் கட்ச உடனே இவங்களுக்கு எழுதுறாரு. என்னங்க, சரி விடுங்க, அவருடைய சந்தோஷம். ரைட், இப்போ நீங்கள் கேட்க வந்த கேள்வியை கேளுங்க. அதான் சார், நீங்கள் சொன்னீங்களா சார் அகரம் ஃபவுண்டேஷன், அது ஸ்டேஜில் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு சார். அதாவது சனாதன சங்கிலியை ஒழிக்க வேண்டும் என்றால் கல்விதான் கற்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அங்கேயும் போய் சனாதன தானே சார் பேசுவார்? இல்லை, இதில் நிறைய கேள்விகள் எனக்கு வருகின்றன. இந்த ஒரு வார்த்தையில் ஆமாம், அவர் வந்து சொல்கிறதெல்லாம் 1000 அர்த்தங்கள் இருக்கும் இல்லையா? அப்போ அதில் நம்ம ஒரு 500 கேள்வியாவது கேட்கணும் இல்லையா? கல்விதான் ஒரே ஆயுதம். இவர் என்ன படிச்சாரு? அது என்ன படிக்காதவங்க தான் படின்னு சொல்லி நிக்கிறீங்க, குடிக்கிறவங்க எல்லாம் குடிக்காதேன்னு சொல்றீங்க. புரியுதா? என்ன மாதிரியே நீங்க கெட்டு போயிடாத. நீ வேணா பாரு, அந்த சிலதெல்லாம் குஷ்டு சொல்லும், தம்பி என்ன மாதிரி கெட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா கூட ஒரு கோட்டர் வாங்கணும். நீங்க என்ன பெருசா படிச்சு கீழ்ச்சிங்க வந்து கல்விதான் ஆயுதம்னு சொல்லி நிக்கிறீங்க. அப்ப உங்க கையில அந்த ஆயுதம் எங்க போச்சு? இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது விக்ரம். சமீபத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு விழாவில் பேசும்போது சொல்லியிருந்தாரு, இவர் படிச்சு டாக்டர் ஆயிட்டாருன்னாரா? ஆமா, நான் சரியா படிக்காததுனால துணை முதலமைச்சர் ஆயிட்டேன் அப்படின்னாரு. ஒருவேளை
அந்த திமுக மீது, நமது முதலமைச்சர் மீது அண்டு துணை முதலமைச்சர் மீது உள்ளுக்குள்ள அவருக்கு இன்னும் அந்த வக்கரம் இருக்குதோ பாருங்க. படிக்காததுனால அவர் சிஎம் ஆயிட்டான்னு சொல்றாரு. படிங்க, அதுதான் சர்வாதிகார சங்கிலி இங்க இருக்குதுப்பா. நான் சர்வாதிகாரி ஆவேன்னு சொன்னாரா இல்லையா நம்ம சிஎம்? அதைத்தான் இவர் இங்க குத்தரார் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கமல்ஹாசன் வந்து டோட்டலா சரண்டர் ஆயிட்டாரு. அந்த பதவி கொடுத்ததுக்கு ஏதோ முதலமைச்சர் அவர் திமுகவின் தலைவர், அவருக்கு நன்றி சொன்னா பரவாயில்ல, துணை முதலமைச்சர்கள்லாம் நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் நக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டு. பதவி வாங்கின்னு நான் உங்களை எப்படி குத்துறேன் பாருங்க. இதுக்கு அர்த்தம் சொல்றதுக்குன்னே ஒருத்தன் வருவான்டா இந்த பூமியில. இப்ப நான் சொல்லிட்டேனா இல்லையா? சோக்கா அவங்கள இவரு தாக்குகிறாரோ. அன்னைக்கு ரிமோட்டை வச்சு அடிச்சு போட்டு ஏதோ பேசினாரு. அதுக்கப்புறம் இழிவுபடுத்த வேண்டும் என்றால் அப்படின்னாரு. இன்னைக்கு உள்ளுக்குள்ள சேர்ந்துக்கின இந்த உறவாடி கெடு அப்படின்னு பஞ்சதந்திரத்துல ஒரு தந்திரம் இருக்கின்றது. அந்த படத்துல நடிச்சது. ஆமா, அது இப்படி கூட எடுத்துக்கலாம். அதாவது அவரு இந்த சனாதனம் டெங்கு அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா? அப்போ அதுக்கு கல்விதான் ஒரே வழி, நீங்க அவங்க பின்னாடி போயிடாதீங்க அப்படின்னு சொல்றாரோ? அது கூட ஒரு அர்த்தமாக இருக்கலாம். சனாதன சங்கிலி, சர்வாதிகார சங்கிலி, அப்போ திமுக எதிராக தான் அவர் பேசியிருக்கார் அப்படின்றது நமக்கு அப்படியே புரியுதுங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. முதல்ல தான் கேட்டோம் இவர் என்ன படிச்சுக்கிறாரு அப்படின்னு. படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவரை ஃபாலோ பண்ணுறவங்கலாம் நாங்களும் படிக்காத மேதை யாரோன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? நீ படி அப்படின்னா நீ என்ன படிச்ச? ஏன்னா இன்னைக்கு ஜென்சி ஜென் ஆல்ஃபா அவங்களாம் தான் கேட்பாங்க. நம்ம பசங்க கிட்ட போயிட்டு என்னடா விளையாடினே இருக்கிற, கொஞ்சம் படிடா அப்படின்னா நீ என்ன ரேங்க் எடுத்த, நீ என்ன லட்சத்தில் மார்க் வாங்கினேன்னு எனக்கு தெரியாதா, என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஒரு கல்விதான் ஆயுதம் அப்படின்னு சொன்ன, ஐயா வாங்கிட்டு எங்கேருந்து ஆயுதம்? நீ ஏன் ஆயுதம் இல்லாமல் நிற்கிற? நிராயுதவாணியாக நிராகரி பாப்பு அப்படின்னு நிற்கிற, நீ என்ன சொல்றியா அப்படின்னு இவங்க கழுவி ஊற்றுவாங்க. அது ஒரு பக்கம். அடுத்தது சனாதன சங்கிலி அப்படின்னு அவர் எதை சொல்றாரு? இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, ஆட்டையை போடக்கூடாது, அதுக்கப்புறம் அடுத்தவங்களை இழிவா பேசக்கூடாது, இதெல்லாம் தர்மம். சனாதனம் அப்படின்னா என்று தொடங்கியதுன்னு தெரியாம அனாதி காலத்திலிருந்து வருகின்ற தர்மம், இதுதான் அர்த்தம். அதே மாதிரி இப்ப நான் சொன்னதெல்லாம் தர்மங்கள். இது இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்க? பொய் சொல்லக்கூடாதுன்றது தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. ஆனா எல்லாம் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். அப்போ தம்பி, இந்த மாதிரி சங்கிலியிலலாம் நீ மாட்டிக்கின்னு இருந்தான்னா பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்களை அசிங்கமாக பேசக்கூடாது, இப்படின்ற சங்கிலிகள் எல்லாம் நீ கட்டுப்பட்டு இருந்தாயானால் நீ ராஜ்யசபா எம்பி ஆகவே முடியாது. எல்லாத்தையும் உடை தெரிந்து விட்டு அவரை என்னென்னலாம் அசிங்கப்பத்திரமோ அவரு காலிலேயே போய் விழுந்து வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டுட்டு நாட்டுக்காக நான் எம்பி ஆகிறேன் இப்படி சொல்லிட்டு போ, பதவி வரும் அப்படின்னு சொல்லாம சொல்றாரோ? சர்வாதிகார சங்கிலி அப்படின்னா ஓகே, இப்படி பார்க்கலாம். அவர் நான் சர்வாதிகாரி ஆவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த சங்கிலியில இவர் இப்ப மாட்டினார் இல்லையா? அப்ப அதை உடை தெரிய வேண்டும் என்றால் கல்வி வேண்டும். நான் தான் படிக்காத தற்குறியா போயிட்டேன், நீங்களும் இந்த மாதிரி மாட்டிக்காதீங்க. ஒரு இப்படி பார்க்கலாமா பாசிட்டிவா? நான் எதுவும் படிக்கல அப்படின்றதுனால ஏதோ அப்படி டபால்னு ஏதோ ஒன்று விட்டு ஓ அப்படின்னு இது பண்ணின்னு நான் ஏமாத்தின்னு தெரிகிறேன். இதே நானும் நல்லா படிச்சிருந்தேன்னா ஒருவேளை சொந்த செல்வாக்கிலேயே எம்பி ஆயிருக்கலாமோ. என்ன மாதிரியே நீங்களும் கெட்டு போயிடாதீங்க தம்பிகளே. நீங்களாவது கல்வி என்ற ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நன்றாக படியுங்கள், நன்றாக முன்னுக்கு வாருங்கள். இந்த அடுத்தவன் காலை பிடிச்சி பதவி வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்காகவாது நீங்கள் கல்வி கற்க வேண்டும். பாருங்க, ஒரு வார்த்தை சொன்னா இதுதாங்க சொல்றது. அவரு நிஜமாவே அறிவு ஜீவி தாங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள எத்தனை அர்த்தங்களை வச்சிருக்காரு பாத்தீங்களா? நீங்க தான் சார் நிச்சயமா பார்லிமெண்ட்டுக்கு போய் சினிமால மட்டும் குறியீடு கிடையாதுங்க. அவரு பொது வாழ்வில் தனிப்பட்ட முறையில் எங்க எப்ப பேசினாலும் அதை சொல்லுவாங்க. கம்பராமாயணத்தை படிக்கும் போது சில பேர் கம்பராமாயணம்னு சொல்லுவாங்க, சில பேர் திருக்குறள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் எனக்கு புது புது பாயிண்ட் ஆஃப் வியூல புது புது அர்த்தங்கள் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே நான் நாளைக்கு நீங்க கேட்டீங்கன்னா வேற ஒரு அர்த்தம் சொல்லுவேன். வேற சேனல்ல யாராவது கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இதே அர்த்தம் சொல்லக்கூடாது, வேற மாதிரி அர்த்தம் சொல்லலாம். ஏன்னா இருக்கு, நான் சொன்னதே 10 தான் சொல்லியிருப்பேன். இதுல இன்னும் 990 இருக்கின்றது. வெரி குட், நல்லா இருக்குல்ல? வாழ்க. இந்த மாதிரி அவர் பேசிக்கினே இருந்தாதான்ப்பா
அவருடைய லட்சணம் என்ன அப்படின்றது ஜனங்களுக்கு தெரியும். வாழ்க வளமுடன். ஓகே சார். அதே மேடையில் அவர் பேசும்போது வந்து 2017 இந்த மேடையில் சில டாக்டர்ஸ்லாம் இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ புரிகிறதா எதுக்கு நீட்டு வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு? அங்கேயுமா சார் போய் நீட்டை பற்றி பேசணும், ஒரு அரசியல் பண்ணணும்? அதாவது விக்ரம், இப்போ நீங்கள் வந்து ஒரு வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க, இந்த வண்டி வேணாப்பா அதை வாங்கிக்கோ அப்படின்றாங்க. இப்படி ஏதாவது 19 சொல்லிட்டு போனால் கூட அதை கூட நீங்கள் ஏற்றுக்கலாம். ஆனால் சில பேர் வருவானுங்க, எனக்கு வண்டியை பற்றி அவ்வளோ தெரியாது, ஆனால் இது நல்லதில்லை இப்படி சொல்லிட்டான்னு வச்சுக்கேன், அவனை நாளைக்கு கேட்க முடியாது. ஏன்னா நீ சொன்னதை நம்பி தானடா இதை வாங்க, நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல எனக்கு வண்டி பற்றி தெரியாதுன்னு, அதுக்கப்புறமா நீயே வந்து என்ன கேட்டு வாங்கினேன் அப்படின்வா இல்லையா? அந்த மாதிரி இவர் சொல்லியிருக்காரு, இங்கே வர வேண்டிய டாக்டர்கள் சில பேர் வரவில்லை அப்படின்னா நாளைக்கு சொல்லிடுறாரு, நான் யாரு? வசூலிஸ்ட்டு, கை நாட்டு, தற்குறி, கேள்வி கேட்டா கூட பதில் சொல்லுவார், எனக்கு கேள்வியே தெரியாத, என்கிட்ட போய் நீ நீட்டை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ நீட் வந்ததுனால அது எப்படி டாக்டர் வராமல் போயிட்டாங்க? வர வேண்டிய சில டாக்டர்கள் அப்படின்னா இவரே ஒரு டாக்டர், டாக்டர் கமல்ஹாசன் ஞாபகம் இருக்கா? வசூல் ராஜா இல்லை, அவருக்கு ஏதோ பட்டம் குத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், டாக்டர் பட்டம். இவர் டாக்டர் ஆயிட்டாரு. மொதல் கேஸே பேபி அது சினிமாவில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீட்டு வந்த பிறகு அந்த நீட்டை கொண்டு வந்தது யாரு, அந்த மசோதாவை பார்லிமெண்ட்டாக தாக்கல் பண்ணது திமுகவை சார்ந்த அமைச்சர் அப்படின்றதெல்லாமும் தெல்ல தெளிவாக எல்லாம் போட்டு உடைச்சிட்டாங்க. பாருங்க, சிங்கத்தின் குகையிலேயே போயிட்டு சிங்கத்தின் பிடரி முடியை பிடித்து உலுக்குகிறார். திமுக அமைச்சர் கொண்டு வந்தாரு நீட்டு, அதனால இங்க காணாம போயிடுச்சு, பல பேருக்கு அந்த டாக்டர் கனவுக்கு வேட்டு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதையும் நீங்க வந்து ஒரு ஆங்கிள் பார்க்கலாம். இன்னொரு ஆங்கிள், இப்போ லேட்டஸ்ட் தமிழகத்தில் ஆல் இண்டியா லெவலில் வாடவர் 10,000 சீட் இருக்குது அப்படின்னா, இப்போ நீட் வச்சிட்டிங்க, அதில் வந்து இவ்வளோ பாஸ் பண்ண முடியல, அதனால 8,000 பேர் தான்ப்பா டாக்டர் ஆனாங்க, மீதி 2,000 சீட்டு வேக்கண்டா. விளக்கென்ன, 10,000 சீட்டுன்னா 10,000 பேர் அதில் சேரத்தான் போகிறாங்க, யாரும் விட்டுவிட போகிறது இல்லை. அப்புறம் என்ன வந்து வர வேண்டிய சில டாக்டர் அகெயின் அந்த கம்மி மார்க் எடுத்துக்கிட்டு கேபிட்டேஷன் ஃபீ கொடுத்து டொனேஷன் கொடுத்து, அதுவும் இப்போ அந்த ஏதோ ஒரு வீடியோலாம் கூட நம்ம பார்த்துருக்கோம், இங்கே வந்துரு அப்படின்வாங்க, அப்புறம் அங்கேருந்து கூப்பிட்டு சுடுகாட்டு கூப்பிட்டுவாங்க, நம்ம ஒரு பரிதாபங்கள் சேனலில் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து காசு கொடுத்து வந்திருக்க வேண்டியவர்கள் அது கரெக்டாக தான்ப்பா சொல்லிக்கிறாரு, கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் நடந்திருந்தது, அதெல்லாம் இப்ப நடக்கல. அது நடந்திருந்தால் இந்த மாதிரி காசு கொடுத்தவங்கெல்லாம் வந்து டாக்டர்களா இருப்பாங்க, அவங்கெல்லாம் இங்க வரல அப்படின்னு சொல்லியிருக்காரோ. நீங்க வந்து கமல்ஹாசன் மேல இருக்க காழ்ப்புணர்ச்சினால அவர் வந்து பாருங்க இவர் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. கிடையவே கிடையாது. அவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் சொன்ன மாதிரி பஞ்சதந்திரத்துல ஒரு தந்திரமான பஞ்சதந்திர படத்திலேயே நடிச்சவர் அவர்கிட்ட போய் நீ பஞ்சதந்திரம் சொல்லிட்டு இருக்கிற, அந்த உறவாடி கெடு அப்படின்றத கையில எடுத்துக்கிட்டு நேரா உள்ள போயிட்டார். அங்க போயிட்டு சும்மா குத்துன்னு குத்தினுகிறார் பாருங்க அவருடைய வார்த்தைகளால். அதான் அவருக்கு நிச்சயமா தெரியும், நாம சொல்றதுக்கெல்லாம் வந்து இவன் கரெக்டான அர்த்தத்தை வெளில எடுத்து விடுவான், அப்போ ஜனங்களுக்கு கிளியர் ஆயிரும் அப்படின்னு தான் இவர் இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால அவரை நீங்க குறை சொல்லாதீங்க, பதவிக்காக காலில் விழுந்துட்டாருன்னு சொல்லாதீங்க. அவரு வந்து தந்திரமா உள்ள போயிட்டு திமுகவை கலாய்க்கும் வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். ஓகே சார், அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டாலின் அவர்கள், அதாவது அவர் கொண்டாடுற திட்டங்கள்லாம் வந்து ஸ்டாலின்ற பேரில் வருது, அதுவும் இல்லாமல் அவரோட ஃபோட்டோவோட வருது அப்படின்றதுக்காண்டி கேஸ் போட்டாங்க சார். கோர்ட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இனிமேல் வந்து பேர் இருக்கக்கூடாது, படமும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீதிபதிகளும் தமிழ்நாட்டு ஹைகோர்ட்டில் சொல்லிட்டாங்க. அதை திருத்தி இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க சார். இது வரவேற்கத்தக்கதா இல்லையா? இது ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுங்க, யார் யார் படங்கள் வரலாம் வரக்கூடாது அப்படின்னு. அதை வந்து இங்கே யாரும் பெருசாக அமல்படுத்துவதில்லை. பல விஷயங்கள் வந்து இப்படித்தான் கொஞ்சம் அப்படி நீக்கி போக்கா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 73,000 பிடி வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு செய்தி வந்திருந்ததுங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒரு நடிகையா பிக் பாஸ் இதுவா 3 வருஷமா இப்போதான் வந்து அவங்க அங்கங்கே சுற்றிட்டு இருக்காங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் செய்தி வந்தது. சில நேரங்களில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் போது, இப்போது அந்த டிவி குத்தாங்க, இன்றைக்கும் வந்து கலைஞர் தொலைக்காட்சின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா?
அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பாலம் திறந்து வைக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு அந்த அடிக்கல் நாட்டு விழா, திறக்கும் போது ஒரு அந்த கல் நாட்டு விழா, அதெல்லாம் காலப்போக்கில் காணாமல் போயிடும். ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் இது இவர் திறந்து வச்சாரு, அது அவர் திறந்து வச்சாரு. இன்னி வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இதோ ஐயா காமராஜர் அவர்கள், அவர் தான் அந்த அணையை திறந்து வச்சாரு, இந்த தொழிற்சாலையை கொண்டு வந்தார் சொல்லினுக்கிறோமா இல்லையா? அதனால் நம்மளுடைய திட்டம் ஸ்ட்ராங்காக இருந்தது, மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் பேர் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்களே வச்சிருவாங்க பேர். அது நல்லது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பேர் வச்சாலும் அடுத்த ஆட்சி வரும்போது அது மேலே அவங்க ஸ்டிக்கர் ஒட்டு போயிடுவாங்க, இல்லை அந்த திட்டத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த பேர் வைக்கிறதுலாம் எதுக்குங்க? உங்கள் ஆட்சியில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னும் போது அப்போ நீங்கள் தான் செய்கிறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இந்த பேரை வைக்கணும்னு நான் கேட்குறேன். இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதில் என்ன வரவேற்கிறதுக்கு இருக்கிறது? ஓகே சார். ஆனால் பட் ஆனால் இப்போ எல்லா பக்கம் ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோ ஓட்டுறாங்க, ஓகே. அதே டாஸ்மாக் அந்த கவர்மெண்ட் தான் விற்கிது, ஆனால் அங்கே ஃபோட்டோ ஓட்டினா மட்டும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்களே சார். அதை தான் நாங்கள் குடிக்காதே, குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னு வேற நாங்கள் அதில் பெருசாக போட்டு வச்சுருக்கோம். ஏன் நீங்கள் அமைச்சர் சொன்னார்ல, இந்த மாதிரி புதுசாக யாராவது வராங்களா என்ன அதெல்லாம் பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும், கவுன்சிலிங் கொடுக்கணும் சொன்னாரா இல்லையா? அப்புறம் அங்கே வரக்கூடாதுன்னு இருக்கும். நீங்கள் அரசியல் தலைவர்கள் படத்தெல்லாம் ஒட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் அனுதாபிகள், ஆதரவாளர்கள் அவங்கெல்லாம் அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. சார் அடுத்த பார்த்தோம் அப்படின்னா நம்ம பீகாரில், அதாவது 6.5 லட்சம் ஓட்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்களாமா, அவங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்னா ஆட்சி மாற்றமே வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு சித்தரிக்கப்படுதே சார். இதனால் திமுகவினர் மற்றவர்களாம் கொந்தளிக்கிறதும் பார்க்க முடியுது. எதனால சார் அது? இல்லை, பீகாரில் இத்தனை பேர் வாக்குகளை நீக்கினார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க நீக்கினாலும் தப்பு, சேர்த்தாலும் தப்பா? விக்ரம், நான் உங்களை சின்ன ஒரு குட்டி கதையை சொல்லவா? சிம்பிளாக நான் முடிச்சிடுறேன். குட்டி கதை தான், கவலைப்படாதீங்க, பெருசாலாம் இருக்காது. ஒரு பாலைவனம், அதை ஒட்டி ஒரு ஊர். வியாபாரிகள் மாதத்துக்கு ஒரு தடவை பாலைவனத்து வழியாக ஒட்டகத்தில் சாமானெல்லாம் ஏற்றின்னு போயிட்டு அன்னாட பக்கம் இருக்கிற நாட்டில் விற்றுட்டு வருவாங்க. அப்போ புதுசாக கல்யாணம் ஆன ஒரு பையன் ஒன்றை மாதிரின்னு வச்சுப்போமே, என்ன பண்ணுறாரு, நீங்கள் போயிட்டே இருங்க நான் வரேன் அப்படின்னோடனே, சரி ரைட்டு, பொண்டாட்டிய பெரிய மனசில் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரான்னு சொல்ல சீக்கிரமா தம்பி அப்படின்ட்டு போயிடுறாங்க. இவர் மனைவியோட ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாரு. என்ன அவர் யோசிக்கிறாருன்னா, காலைல 5 மணிக்கு எழுந்து கிளம்புவாங்க, நைட்டு 7 மணிக்கு டென்ட் அடிச்சு பத்துருவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம 4:30 மணிக்கே எழுந்துப்போம், அதே மாதிரி 7:30 மணிக்கு படுப்போம், ஸோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மேக்கப் பண்ணிடலாம், 2 நாளில் 2 மணி நேரம் மேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வேகமாக போகிறாருங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு அவர் அந்த ஒட்டகத்தை 7:30 மணிக்கு இறக்கி வச்சுட்டு சாமானெல்லாம் இறக்கி வச்சுட்டு படுத்து தூங்குறாரு. காலைல 4 மணிக்கு எழுந்து பார்த்தா ஒட்டகத்தை காணோம். பாலைவனத்தில் ஒட்டகம் இல்லைன்னா என்ன ஆகும்? அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, தேடி பார்க்குறாருங்க. பார்த்தா அந்த மண் மேடு மாதிரி இருக்குல்ல, அன்னாட பக்கம் இருக்குது. அப்பா அப்படின்ட்டு வராரு. அப்போ தான் அந்த ஒரு பாட்டு கூட அவருக்கு வருது. அவர் அந்த நாட்டு மொழியில் பாடுறாரு, ஒட்டகத்தை கட்டிக்கோ அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த ஒட்டகம் ஏன் ஓடி போச்சுன்னா அங்கே கட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது, அங்கே தான் மரம் மட்டை நம்ம அந்த லேம்ப் போஸ்ட் ஒன்றுமே கிடையாதுல்ல. அதனால் விற்கிறதுக்காக அதை இவ்வளோ பெரிய ஒரு வெள்ளித்தடி ஒன்று வச்சுருந்தாரு. அதை என்ன பண்ணுறான், கடன்னு கையிலேயே பள்ளத்தை நோண்டி அது ஒரு 3 அடின்னு வச்சுப்போமே, ஒரு 1.5 அடி மண்ணுக்குள்ளேயும் மீதி 1.5 அடி வெளில நிற்கிற மாதிரி வச்சுட்டு, நமக்கு அப்புறம் யாராவது வந்தாங்கன்னா அவங்க இதில் ஒட்டகத்தை கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க. அதுக்கப்புறம் 2வது நாள் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. என்னப்பா கையெல்லாம் இருக்குது அப்படின்னா சொல்கிறாரு, படம் நோண்டி பண்ணோன்னா, அப்பா நல்ல விஷயம் பண்ணேன், இது நல்ல காரியம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த பையன் இந்த வெள்ளி விலை போனால் இது விற்றா காசு கிடைக்கல, அது போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நட்டு வந்தது நல்லதா கெட்டதா? வெரி குட். இதே மாதிரி 2 மாதம் கழிச்சு இதே மாதிரி ஒன்ன மாதிரியே ஒரு பையன் என்ன பண்ணுறாரு, சார் நான் கொஞ்சம் லேட்டாக வரேன் அப்படின்றாரு. அதே மாதிரி சரி சீக்கிரமா தம்பி அப்படின்ட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஒரு பாலைவனத்தில் நைட்டு போயினே இருக்கிறாரு. 7:30 மணி வரைக்கும் போனோம்னு நினைக்கிறாரு. டகால் ஒட்டகம் தடுக்கி வந்துச்சு. என்னடா அது அப்படின்னு பார்த்தா அதோ ஒரு 1/2 அடிக்கு மண்ணில் போஞ்சது போக ஏதோ ஒன்று நீட்டி நீது. எவன்டா அவன் இங்கே கொண்டாந்து இதை நட்டு வச்சது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நல்ல காலம் ஒட்டகத்துக்கு எலும்பெல்லாம் உடையில, ஜஸ்ட் ஸ்க்ராச்சஸ் தான். அதுக்கப்புறம் சாமானெல்லாம் இறக்கி வச்சுட்டு அது இப்போ 2 அடிக்கு கிட்ட உள்ளே போயிடுச்சு இல்லையா, அதை கையால் அப்படியே நோண்டி கையெல்லாம் ரத்தம் வருது, அதை எடுத்துட்டு வந்துடுறாரு. அதே மாதிரி போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு. போயிட்டு அவன் கேட்குறான், என்னப்பா ரத்தம் அப்படின்னோடனே, இது மாதிரி எவனோ பாலைவனத்தில் போய் இது பண்ணிட்டு போயிருக்காங்க, ஓட்டம் வந்துச்சு அப்படின்னோடனே, எவன் இந்த மாதிரி பண்ணது, நீ பிடிங்கிட்டேன், ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னா. இப்போ சொல்லுங்க, பிடிங்கினது நல்லதா கெட்டதா? நல்லது சார். யோ என்னையா பேசிட்டு நீ புள்ளி கூட்டணி மாதிரி? நட்டாலும் நல்லதுன்றா, பிடிங்கினாலும் நல்லதுன்றா, ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கணும். மகாராஷ்டிராவில் இத்தனை லட்சம் பேரை ஓட்டர் லிஸ்ட்ல சேர்த்து போட்டாங்க, பாஜக சதி பண்ணுதுன்றீங்க. இங்க என்னடானா நீக்கி போட்டாங்க, சதி பண்ணுதுன்றீங்க. யோ சேர்த்தாலும் குத்தம், நீக்கினாலும் குத்தமா? ஏன்னா பைத்தியக்காரத்தனமா பதில் சொல்லி நிக்கிறீங்க. சரி, இப்ப நான் கேட்கிறேன், 6.5 லட்சம் பேர் அங்கேருந்து போனவங்க இங்க வந்தாங்கன்னு சொல்றீங்களே, எங்க கணக்கு எடுத்தீங்க? அந்த 6.5 லட்சம் பேரும் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? ராகுல் காந்தி மாதிரி பேசக்கூடாது.
அப்புறம் கோர்ட்டுக்கு போனால் அவங்க கேள்வி கேட்பாங்க. எங்கே இருக்குது ஆதாரம்? அந்த 6 லட்சம் பேர் ஏன் கேரளாவுக்கு போயிருக்கலாம், ஆந்திராவுக்கு போயிருக்கலாம், தெலுங்கானாவுக்கு போயிருக்கலாம், எல்லா இடத்துலையும் அவங்க இருக்காங்கல்ல. தமிழ்நாடு தான் சார் அதிக வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய மாநிலம். அப்போ எனக்கு ஆதாரம் கொடு. அந்த பீகாரில் நீக்கப்பட்ட பர்மனன்ட் மைக்ரன்ஸ் 6 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்றதுக்கு என்ன ஆதாரம்? மவுத்து புளித்ததோ மேங்கோ புளித்ததோன்னு பேசக்கூடாது விக்ரம். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் தாத்தாவுக்கு பேரன், ஆதாரத்தோட பேசணும். எனக்கு அதை மற்றவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம். அண்ணன் ராகுல் காந்தி மாதிரி அவர் பேசுவார், அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டில் ஸ்டே கொடுப்பாங்க, அப்புறம் கோர்ட்டில் போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு நிறைய விஷயங்கள்ல. அந்த மாதிரி நான் உங்களை நினைக்கல. விக்ரம் வந்து கொஞ்சம் அறிவுள்ளவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, உங்களை அறிவுள்ளவர்னு சொல்றதுனாலே மற்றவங்களுக்கு அறிவு இல்லைன்னு ஆகாது இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு 6 லட்சம் பேர் அங்கே நீக்கின 6 லட்சம் பேர் இங்கே இருக்காங்கன்றதுக்கு ஆதாரம் கொடுங்க, நான் பேசுகிறேன். ஆதாரம் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் வடை சுட்டுருந்தீங்கன்னா வடை தீஞ்சு போயிரும்ப்பா, நல்லா இருக்காது. ஓகே சார். சரி, நீங்கள் இப்போ ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லும்போது இப்போ சுப்ரீம் கோர்ட்டே மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்டிருக்காங்களே சார், நீங்களாம் ஒரு இந்தியனாக இருந்து இப்படி பேசலாமா? ஏன்னா அது இந்தியாவில் ஒரு இந்தியனுக்கு பொய் சொல்றது கூட உரிமை கிடையாதா? அதான் சார், எப்படி சார் பொய் சொல்ல வராது? மிலிட்ரி பொய் சொல்லக்கூடாதுன்னா எங்கே இருக்குது சட்டம்? காமி. பொய் சொல்லக்கூடாதுன்னு எங்கேயாவது இருக்குதா? பாராளுமன்றத்தில். அதெல்லாம் விடுங்க, நான் வெளியில பொய் சொல்வேன். அப்படி நீங்க பொய் சொல்லுவவங்க மேலெல்லாம் கேஸ் போடணும்னு சொன்னா இந்தியாவில் இருக்க அத்தனை பேரும் ஜெயிலில் தான் இருக்கணும். ஏன்டா லேட் ஆயிடுச்சு சார், பாட்டிக்கு உடம்பு சரியில்லை சார், பாட்டி சீரியஸ்னு டெலிகிராம் இருக்கும்போது எத்தனை பசங்க ஊர்ல இருந்து டெலிகிராம் வச்சு நம்ம ஓடி போயிருக்கோம். அந்த மாதிரி பொய் சொன்னா தண்டனைன்னு சொன்னா யாருமே தப்பிக்க முடியாது. அப்படி இருந்துச்சு ஒரு பொய்க்காக நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க. சரி, அவர் எத்தனை பொய் சொன்னார் அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. சொன்னார் அருண் ஜேட்லி வந்து அவரை விட்டு மிரட்டினாங்க அப்படின்னாரு. எப்பா இது வரும்போது அவர் செத்தே போயிட்டாரா சாமி அப்படின்னா அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ அந்த மாதிரி அவர் பொய்க்கெல்லாம் நீங்கள் கேஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா எத்தனை கேஸ் போடுவீங்க? இந்தியா முழுக்க கேஸ் போட்டுக்கின்னு இருக்கும் போல இது. ஒரு பாட்டு கட்சி நவுத்தி நிற்கிறாரு. சரி, என்ன அப்போ அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு? யாரோ ஒருத்தர் சொன்னதை இவர் ரிப்பீட் பண்ணி நிற்கிறாரு. இதுக்கு முன்னாடி இன்னொருத்தரும் சொல்லி நிற்கிறாரு, இந்த சீனா உள்ள வந்துச்சு இவ்வளோ பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மேலே கேஸ் போடாமல் இவரை மட்டும் கேஸ் போட்டீங்க. யார் சார் இன்னொருத்தர்? அது யாருன்னு தேடி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் கூட சொந்த புத்தி இல்லையா அப்படின்லாம் கேட்காதீங்க. அவர் சொல்லிட்டு இருக்காரே, அவர் மேலே எதுவும் கேஸ் போடலையே, சரி அப்போ நம்ம மேலே மட்டும் போடுவாங்களா அப்படின்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. கோர்ட்டில் ரொம்ப அழகாக கேட்டிருக்காங்க. ஒரு இந்தியனாக இருந்துட்டு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க முடியுமா? எப்படி கேட்குறீங்க? இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னா, ஆதாரத்தை போய் ராகுல் காந்தி கிட்டலாம் போய் நம்ம கேட்க முடியுமா விக்ரம்? அவர் கேள்வி மட்டும்தான் கேட்பார். அந்த கேள்வி என்னன்னு கூட தெரியாது. அதே மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சொல்வார். அருண் ஜேட்லி இருக்காரா, அந்த காலத்தில் இருந்தாரா, அதை பற்றிலாம் அவர் கவலை கிடையாது. சொல்லிட்டு இந்த பக்கம் போயினே இருப்பார். இதுக்கு தான் நான் சொல்றது, சீமானுக்கு டஃப் ஃபைட்டு கொடுக்குற ஒரே ஒரு ஆள் இந்தியாவில் அப்படின்னா அவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் அப்படின்னு. இப்போ புரியுதுங்களா? அண்ணன் என்னென்னலாம் சொல்லிக்கிறாரு எங்கள் அண்ணன் சீமான். அவர் மேலே யாராவது கேஸ் போடுறோமா? என்னையா இது? தமிழ்நாட்டில் இங்கே இருக்கின்ற அந்த சகிப்புத்தன்மை ஏன் அங்கே இருக்கவங்களுக்கு இல்லை? இப்போ புரியுதுங்களா? அந்த இன்டாலரன்ஸ் பிரிகேடு, சகிப்புத்தன்மை இல்லாமல் ஆகிவிட்டார்கள் பாஜகவினர் அப்படின்னு. அப்படி வந்து பொய் சொன்னதுக்கு கேஸ் பண்ணோம்னா எங்க அண்ணன் சீமான் மேல எவ்வளோ கேஸ் போட்டிருக்கணும். ஒரு கேஸாவது பொய் சொன்னார் நம்ம போட்டுக்கிறோமா? ஏங்க பாவம், பச்சை மண்ணு அவர் மேல இப்படி ஒரு கேஸை போட்டு கோர்ட்ல இந்த மாதிரிலாம் கேள்வியை கேட்டு இதுக்கு மேல வந்து இது காங்கிரஸ்ல வந்துட்டாங்க. என்னங்க ஒரு உண்மையை கேட்கக்கூடாது, உண்மையை கேட்கக்கூடாதான்னு யாரும் சொல்ல, கேள்வி கேட்கக்கூடாதான்னு யாரும் சொல்ல. நாங்க சீனா இந்த மாதிரி உள்ள வந்திருக்குதா அப்படின்னு கேட்டா அது கேள்வி. இவ்வளோ இதை ஆட்டையை போட்டாங்க அப்படின்னா அது 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட 40,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் மேல, தெரியுமா? அதுவே தப்பா சொல்றாரு அவர். அது எப்பன்னா நேரு பிஎம்ஆ இருக்கும்போது. ஆமா, அதுல வேற ஒண்ணு சொல்லுவாங்க, சமீபத்தில் கூட பாஜக ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி அந்த அக்ஸாய்சின் அதெல்லாம் போயிடுச்சானு, தேர் நோ பிளேட் ஆஃப் கிராஸ் க்ரோஸ் அப்படின்னாரா. அப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாரா, இந்த தலையில விட ஒன்றும் வளரவில்லை. அதை வழுக்கைன்னு சொல்லக்கூடாது, தலைமுடி பற்றாக்குறைன்னு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய வந்து இந்த மாற்று இல்லையா, அதனால தலைமுடி பற்றாக்குறை அப்படி சொல்லலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்தில் போனது அது வந்து இப்போ சுருங்கிடுச்சின்னு அவர் நினச்சின்னு இருக்கிறார் போல இருக்குது அந்த ஏரியா. அதனால தான் வந்து அந்த 40,000 2000 அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. இல்லை அது 40,000 சில்லற தான். அது காங்கிரஸ் காலத்தில் நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது தான் சீனா ஆட்டையை போட்டது. கொஞ்சம் வரலாறு படிக்கணும்னு நினைக்கிறேன் அண்ணன் அவர்கள். படித்தாருன்னா இதெல்லாம் தெரியும். அந்த ஏரியா அப்படியே தான் இருக்குது, சுருங்கவும் இல்லை விரியவும் இல்லை. மீட்போம், இவங்க எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு வந்துடுவாங்க.
ஆனால் நம்ம போய் கேட்கணும், எப்போ நீங்கள் அதை மீட்பீங்க? பிஓகேவை எப்போ மீட்பீங்க? இந்த பிஓகே யாரால போச்சு? அதுவும் காங்கிரஸ் நேருவால போச்சு. நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ மீட்பீங்க, நீங்கள் எப்போ மீட்பீங்க அப்படின்னா சரி விடுங்க ராகுல் காந்தி அப்படின்ன பிறகு நாம் இதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது. காங்கிரஸுக்கு எதனால சார் இந்த பாகிஸ்தான் சைனாவோட பாசம் அதிகமாக இருக்குது? ஒன்று கவனிச்சிங்களா? இப்போ ட்ரம்ப் மேலே நிறைய பாசம் வந்துருச்சு. ஆமாம் சார். ஸோ அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? இந்தியாவுக்கு யார் யாரெல்லாம் எதிராக இருக்கின்றார்களோ அவங்க மேலெல்லாம் வந்து காங்கிரஸுக்கு பாசம் வந்து விட்டது. ஏன் மணிசங்கர் என்ன பண்ணாரு? பாகிஸ்தானில் போய் கேட்கல, மோடி வரக்கூடாது, எப்படியாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. வெக்கமா இல்லை உனக்கு? அடுத்த நாட்டில் போய் அப்போ அவருக்கே தெரிஞ்சு போச்சு, ராகுல் காந்தியை வச்சு நம்மளால பாஜகவை தோக்கடிக்க முடியாது, பாகிஸ்தான்காரன் ஹெல்ப் பண்ணாதான் நம்ம வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியும், மோடியை தடுக்க முடியும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவரும் அறிவுள்ளவர், சிவில் சர்வீஸ்லாம் எழுதி பெரிய பெரிய போஸ்ட்லாம் இருந்தவர் அப்படின்னு நினைக்கிறேன், புத்திசாலி. அதனால அங்கே போய் ஹெல்ப் கேட்டுக்கிறார். உள்ளூரில் ஒன்றும் வேலை போகாது அப்படின்னு தெரியும் அவருக்கு, அவர் தலைவரை நம்பி ஜெயிக்க முடியாதுன்றதும் அவருக்கு தெரியும். அதனால தான் அங்கே போய் கேட்டுக்கிறாருன்னா கரெக்டாக தான் இருக்குதுல்ல லாஜிக்கு. சார் உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபாரனோட பந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி வைக்கிறோம்.